Hi CBSE students, இந்த வீடியோல class 12 maths differentiationல உள்ள one words டிஸ்கஸ் பண்ண போறோம். part 2 வீடியோ இது. part 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அதை ரெஃபர் பண்ணிட்டு இந்த क्वेश्चனை சால்வ் பண்ண பாருங்க. ஓகே, 4 क्वेश्चंस அதல சால்வ் பண்ணிருக்கோம். 5th क्वेश्चन, the derivative of sin inverse of 2x root of 1 minus x squared with respect to sin inverse x. ரெண்டு டேர்ம் தனித்தனியா இருக்கு. இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு? y is equal to in terms of x ல இருந்துச்சு. அப்ப dy by dx னு பார்த்தோம். இங்க தனித்தனியா ஃபங்க்ஷன் இருக்கு. இது ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி சால்வ் பண்ணி கொண்டு வர போறோம். எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்மை நான் யூன்னு எடுத்துக்க போகிறேன். u is equal to sin inverse 2x root of 1 minus x squaredன்னு எடுத்துக்க போகிறேன். அப்போது இதை vன்னு எடுத்துக்க போகிறேன். v is equal to sin inverse x. இப்போ u with respect to v கண்டுபிடிக்கணும். லைக் du by dx. ஓகேவா? du by dv என்ன? இதான் கொஸ்டின். ஓகே, கிளியரா? u with respect to v டிஃபரன்ஷியேட் பண்ணி சால்வ் பண்ணி காட்ட போகிறோம். ஓகே, இப்போ u பாருங்களேன், sin inverse of 2x root of 1 minus x squaredனு இருக்கு. இப்போ இந்த xக்கு பதிலாக நான் sin தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏன் சார் அப்படி பண்ணுறீங்கன்னா பாருங்க எப்படின்ட்டு. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் சைன் தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். காரணம் என்னன்னா சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் தீட்டானா கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போது அங்கே உள்ள தீட்டாவை மட்டும் எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் சம்மு சிம்பிளாக முடிஞ்சிடும். அதனால இங்கே சைன் இன்வர்ஸ் இருக்கிறதுனால எக்ஸுக்கு பதிலாக சைன் தீட்டான்னு போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ பாருங்கள், u is equal to sin inverse 2 எக்ஸுக்கு பதிலாக சைன் தீட்டா root of 1 minus x squared இப்போ sin squared theta. உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், cos squared theta plus sin squared theta equal to 1. அப்போ 1 minus sin squared thetaங்கிறது என்ன? cos squared theta. root of cos squared theta இதை சிம்பிளிஃபை பண்ணா root cos squared theta என்ன? cos theta. அப்போது sin inverse 2 sin theta இதை வெளியில் எடுத்தோன்னா cos theta. ஸோ இப்போ பாருங்களேன், 2 sin theta cos theta என்ன ஃபார்முலா? sin 2 theta sin 2 theta. அப்போது sin inverse 2 sin theta cos thetaவை sin 2 thetaன்னு எழுதலாம். இப்போ sin inverse of sin சொன்னா கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குன்னு. அப்போது u is equal to 2 தீட்டான்னு போட்டால் போதும். ஓகே, இப்போ தீட்டாங்கிறது என்ன? x is equal to sin தீட்டா. இப்போ தீட்டாங்கிறது sin inverse x. அப்போ என்ன ஆகிடும்? u is equal to 2 தீட்டாக்கு பதிலாக sin inverse xன்னு எழுத போகிறேன். ஓகே, இப்போ இந்த uவை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ இப்படி இருந்த u இப்படி ஆயிடுச்சு. ஓகே, u is equal to 2 sin inverse x. அப்போது du by dx என்ன வரும்? 2 sin inverse x அப்பன்னா 1 by root of 1 minus x squared. அவ்வளோதான். ஓகே, இப்போது v என்ன? sin inverse x. அப்போது dv by dx ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். dv by dx என்ன? sin inverse x அப்பன்னா 1 by root of 1 minus x squared. அடுத்து du by dv தானே கேட்டிருக்காங்க. du by dv அப்போ என்ன வரணும்? u term du by dx மேலே எழுது, by dv by dx கீழே எழுது. ஓகேவா? இப்போ என்ன ஆயிடும்? dx dx கேன்சல். அப்போ du by dvன்னு கிடச்சிரும். ஓகே, 2 by root of 1 minus x squared by 1 by root of 1 minus x squared. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்?
இந்த ரூட் கேன்சல். இப்போ 2/1 இருக்கும். ஸோ 2 ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன? இதுக்கு 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். கேன்சல் பண்ணால் ஈக்குவல் டு 2. ஓகே, சம் ஓவர். சாய்ஸை பார்க்கலாமா? ஸோ ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, 6th சம் பார்ப்போம். இஃப் e power x plus e power y is equal to e power x plus y, then dy by dx is dash. Question: e power x plus e power y is equal to e power x plus y. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x. ஓகே, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அதனால் இ பவர் எக்ஸை அப்படியே எழுதிட்டோம். ப்ளஸ் இ பவர் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் ஒய், அகெயின் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ். ஓகேவா? ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இ பவர் எக்ஸை பண்ணால் இ பவர் எக்ஸ், அப்போது இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை பண்ணால் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான். அகெயின் d by dx of x plus y சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ இது என்ன பண்ணோம்? e power x plus e power y dy by dx equal to e power x plus y into x பண்ணா 1 plus y பண்ணா dy by dx. ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். e power x plus y into 1 e power x plus y plus e power x plus y into dy by dx அப்படியே எழுதிட வேண்டியதான். இப்போ பாருங்க, இங்கே e power x, இங்கே dy by dx இருக்கு, இங்கே dy by dx ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். dy by dx. இப்போ e power y dy by dx, இந்த ப்ளஸ் டேர்ம் இங்கிட்டு வந்தால் மைனஸ் e power x plus y dy by dx equal to e power x plus y plus e power x இந்த சைடு வந்தால் மைனஸ் e power x. ஸோ இப்போ dy by dx காமனாக எடுத்துருவோம். இன்ட் e power y மைனஸ் e power x plus yன்னு இருந்திருக்கும். ஈக்குவல் டு e power x plus y minus e power x ன்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே போடுவோம். dy by dx equal to e power x plus y minus e power x by e power y minus e power x plus y இருந்திருக்கும். ஓகே, இப்போ இந்த e power x plus y எப்படி எழுதுறேன்னா e power x plus e power y ன்னு எழுதுறேன். மைனஸ் e power x by e power y மைனஸ் ஆஃப் e power x plus y இருக்கா? அப்போ மைனஸ் இன்ட்டு e power x மைனஸ் e power x, அடுத்து மைனஸ் இன்ட்டு e power y மைனஸ் e power y. ஓகே, இப்போ e power y e power y கேன்சல், e power x e power x கேன்சல். அப்போ எப்படி எழுதலாம்? e power y by மைனஸ் e power x. ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? கீழே உள்ள மைனஸை மேலே கொண்டு போயிடுவோம். பேஸு சேமு, டிவைடடில் இருந்தால் மைனஸில் போடுவோம். அப்போ e power y மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதுவோம். சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?